Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 10ல illustration 8 பார்க்குறோம். இங்கே பாருங்கள், Joy & Co purchased machinery on 1st April 2016. Joy & Company வந்து ஏப்ரல் 1st அன்றைக்கி ஒரு மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 75,000. on 31st March 2018ல 16ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 18ல் என்ன பண்ணியிருக்காங்க, இட் சோல்ட் த மிஷினரி வந்து விற்றுருக்காங்க 62,000க்கு. ஓகேவா? இப்போ மெஷின் வாங்கினது 75,000, ஆனால் சேல்ஸ் பண்ணது 62,000. டெப்ரிஷியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் எவ்ரி இயர் வந்து 10% டெப்ரிஷியேட் ஆகுது பெர் ஆனம் அட் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் தான் போட போகிறோம். அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st March எவ்ரி இயர். ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணது 1st April 2016 கொடுத்துருக்காங்க, ஆனால் சேல் பண்ணது 31st March 2018ல். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது கண்டுபிடிக்கணும். அந்த மிஷினை வாங்கி அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா லாஸாக இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வரும். ஓகேவா? இப்போது கால்குலேஷன் பாருங்கள். ஒன்லி வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து அதுக்கான கால்குலேஷன் மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 75,000க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 75,000 இதோட காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டெப்ரிஷியேஷன் போட போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒவ்வொரு இயரோட டெப்ரிஷியேஷனை லெஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? அப்போது லெஸ் டெப்ரிஷியேஷன் 2016க்கு வாங்கியிருக்காங்க 1st April. 2016 to 17க்கு போட போகிறோம். ஓகேவா? 2016 to 17னா அந்த இயர் எப்போ கால்குலேட் பண்ண, 31st March தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏப்ரல் டு மார்ச் 1 இயருக்கு தான் போடுறோம். இப்போ 75,000 காஸ்ட் ப்ரைஸே 10% வந்து டெப்ரிஷியேஷன் அமௌண்ட்டு. இயர் வந்து அதே 12 months வர்றதுனால நமக்கு மந்த்ஸ் போட தேவையில்லை. இப்போ 75,000 into 10% எவ்வளவு, 7,500. 75,000 7,500 லெஸ் பண்ணோம்னா 67,500 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் வந்து 2017 to 18க்கு உள்ள டெப்ரிஷியேஷன் எவ்வளவு, 75,000 into 10%. அதே 2018ல் தான் வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. கவனிச்சிங்க, ஃபஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் போட்டுக்குவோம். 75,000 into 10% போட்டிங்கன்னா 7,500. இந்த 67,000லேருந்து 7,500 லெஸ் பண்ணிங்கன்னா 60,000 வரும். இப்போது எப்போனா March 31st அன்னைக்கு 2018 அன்னைக்கு புக் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் சேல். ஓகேவா? நம்மக்கிட்ட இப்போ வந்து டெப்ரிஷியேஷனாக லெஸ் பண்ணி அதோட வேல்யூ, அந்த மிஷினோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 60,000 இருக்குது. இதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 62,000 சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது டெப்ரிஷியேஷன் அமௌண்ட் மிஷினோட அமௌண்ட்டு காஸ்ட் வந்து நமக்கு 60,000 இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 62,000க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன இது ப்ராஃபிட். ஓகேவா? 2,000 அப்படிங்கிறது ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் ஆன் சேல், அதாவது மைனஸில் வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட். ஏன்னா 60,000 அதோட காஸ்ட் ப்ரைஸு, ஆனால் 62,000 கூடவாக தான் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து 2,000 ப்ராஃபிட். ஓகேவா? கால்குலேஷன் மட்டும் கேட்டுக்கிறதுனால இதை மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் illustration 9 பாருங்கள். on 1st April 2015 குமார் பர்ச்சேஸ்ட் மெஷின் ஃபார் 80,000. 80,000 வந்து குமார் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதுக்கான சார்ஜஸ், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் ஒரு 20,000. அப்போது இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 80,000 + 20,000 1 lakh தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். The residual value at the end of its expected useful life for 8 years கொடுத்துருக்காங்க. அதோட இயர்ஸு. ஸ்க்ராப் வேல்யூ வந்து 4,000 கொடுத்துருக்காங்க. ரெசிடுவல் வேல்யூ அப்படின்னாலும் ஸ்க்ராப் வேல்யூ இதெல்லாம் ஒன்று தான், 4,000. on 30th September 2017ல் மிஷினை வந்து 50,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. டெப்ரிஷியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் அக்கார்டிங் டு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். ப்ரிப்பேர் மெஷினரி அக்கௌண்ட்டு கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st December எவ்ரி இயர் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மெஷினரி அக்கௌண்ட் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. இப்போது சேல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், கால்குலேஷன் மட்டும்தான் போட்டோம். இப்போ எப்படி லெட்ஜர் போட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ரெசிடுவல் வேல்யூலாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். Original cost of the asset minus estimated scrap value divided by estimated life of the asset in years. Original cost எவ்வளவு, 1 lakh. scrap value minus 4,000 divided by years ஓட வேல்யூ 8. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 12,000 per இயருக்கு டெப்ரிஷியேஷன் கிடைக்கிது. இப்போ ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கும் போது 12,000 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் 1 lakh into 100 போட்டிங்கன்னா 12% வந்து டெப்ரிஷியேஷனோட
பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு மெஷினரி அக்கௌண்ட் போட போகிறோம். மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஃபார்மேட்டில் போட்டுங்க. டெபிட் சைடு டேட் பர்டிகுலர் ருபீஸ், கிரெடிட் சைடு அதே டேட் பர்டிகுலர் ருபீஸ். இப்போ ஃபஸ்ட்டு மெஷினரி எப்போ பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கான என்ட்ரி போட போகிறோமா. 2015 ஃபஸ்ட் ஏப்ரல். நல்லா கவனிச்சுங்க. 2018 ஃபஸ்ட் ஏப்ரல் அன்னைக்கு டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு 80,000க்கு மெஷினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அதுவும் என்ன பண்ணுவோம் டு பேங்க்குன்னு தான் போடுவோம். ஏப்ரல் ஃபஸ்ட் அன்னைக்கு தான் 20,000. அதே கிரெடிட் சைடு என்ன பண்ண போகிறோம் டெப்ரிசியேஷன் போட போகிறோம். 2015க்கு எந்த இயர் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிசம்பர் 31 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போடுறோம். இப்போ இதோட ஓவரால் டோட்டல் வேல்யூ அளவு ஒரிஜினல் காஸ்ட்டு 1 லேக்குக்கு தான் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். 1 லேக் இன்ட்டு டெப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ 12%. 12/100 இன்ட்டு எப்போ மெஷினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஏப்ரல். பட் எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் டிசம்பரில். அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மந்த்து. 9/12 போட்டிங்கன்னா டெப்ரிசியேஷன் வேல்யூ 9,000 கிடச்சிடும். அப்போது இந்த 1 லேக்கில் 9,000 லெஸ் பண்ணிங்கன்னா 91,000 இதான் க்ளோசிங் பேலன்ஸ். அதே டிசம்பர் 31 அன்றைக்கி பை பேலன்ஸ் C/D 91,000. இது என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோம். நெக்ஸ்ட் இயர் என்ன 2016 ஜான்வரி 1 அன்றைக்கி டு பேலன்ஸ் B/D 91,000 போட்டோம். அப்போது அந்த இயரோட லாஸ்ட்டு டேட்டில் நம்ம என்ன பண்ணோம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுமா. 2016 டிசம்பர் 31 அன்றைக்கி பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்னு இது வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுங்கிறனால அந்த ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து தான் கண்டுபிடிப்போம். 1 லேக் இன்ட்டு பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து 12. அப்போ 12/100 போட்டிங்கன்னா 12,000 வரும். ஓகேவா. இப்போ 2016க்கு போட்டாச்சு 91,000லேருந்து 12,000 லெஸ் பண்ணிங்கன்னா 79,000. இது நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டணும். எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ணி டு பேலன்ஸ் B/D 79,000. ஓகேவா. இப்போ நல்லா பாருங்கள் 2017க்குள்ளே டெப்ரிசியேஷன் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30th செப்டம்பரே வந்து என்ன பண்ணிட்டாங்க மிஷினை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணோம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம். அதான் மிஷினை வந்து செப்டம்பரே வந்து சேல்ஸ் பண்ணதுனால அது வரைக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2017 செப்டம்பர் 30க்கு போட போகிறோம். பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் இந்த 1 லேக்கை தான் எடுத்துக்கணும். ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ 1 லேக் இன்ட்டு இதோட பர்சன்டேஜ் 12%. 12/100 இன்ட்டு செப்டம்பர் 30 வரைக்கும் தானே ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ 9 மந்த்து. 9/12 9,000 வருது. நெக்ஸ்ட்டு அதே டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சேல்ஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க மெஷின் இஸ் சோல்டு ஃபார் 50,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 50,000ஐயும் போட்டணும். ஓகேவா. 50,000 போட்டிடணும். போட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறோம் டோட்டல் பண்ண போகிறோம். 79,000லேருந்து இந்த பக்கம் 59,000 வருது. ஓகே. நம்மக்கிட்ட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது டெப்ரிசியேஷன்லாம் லெஸ் பண்ணிவிட்டு இந்த 70,000 இருக்கும் கையில். ஆனால் 50,000க்கு தான் அதை சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் 20,000 வந்து என்னது நமக்கு லாஸ். ஓகேவா. இப்போ கிரெடிட் சைடு வந்துச்சு டோட்டலில் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா லாஸ். இதே டெபிட் சைடு வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட். ஓகேவா. இது லெஜரில் இதே நீங்கள் கேல்குலேஷனில் போடும்போது இந்த 79,000 டெப்ரிசியேஷன் ஒன்று இருக்கா இந்த இயரோட 30 வரைக்கும். இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா 70,000 வரும். நம்மக்கிட்ட காஸ்ட் ஆஃப் வேல்யூ அந்த மெஷினோட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது 70,000 இருக்குது. ஆனால் 50,000க்கு தான் என்ன பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு அது லாஸ் தானே. ஓகேவா. அதிகமாக இருந்தால் தானே அது ப்ராஃபிட். இப்போ இப்படி போட்டாலும் உங்களுக்கு புரியணும். லெஜரில் போட்டாலும் உங்களுக்கு புரியணும். கிரெடிட் சைடு வந்தால் அது லாஸ், டெபிட் சைடு வந்தால் அது ப்ராஃபிட். அப்போது செப்டம்பர் 30 அன்னைக்கு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் இதை என்ன பண்ண போகிறோம் லாஸ் ஆன் சேல் மிஷினரியை லாஸுக்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். 20,000 குறையும். ஓகேவா. போட்டு டேலி பண்ணிட வேண்டியதான். ஓகே. சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.